சகோதரர்களே யாவரையும் நம்முடைய பிதாவாகிய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம என்ன செய்தி பார்க்கிறோம் என்றால் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நம்முடைய பிதாவாகிய தேவன் வேதத்தின்படி அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவருடைய குணாம்சங்கள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 4:23 அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அவரை உண்மையாக அறிந்து உணர்ந்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டு தேவனை உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு குறுக்குத்தனமாக உண்மையாகவே தேவனை நாம் அறிந்து கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படியே எரேமியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 23-24 அங்கே அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன். நம்முடைய ஞானம், நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய அதிகாரம், பராக்கிரமம், இதில் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள். ஆமாம், உண்மையான தேவன் யார் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுகள் எங்களுக்கு நான் பிரியமாயிருக்கிறேன் என்று. அதனால தேவனை நான் உண்மையாக வேதத்தின்படி அவரை எப்படிப்பட்டதாக காண்பிக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அப்படியே சங்கீதம் 20:7 கூட சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படி என்றால் குதிரை ரதம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தின் காரியங்கள், மேன்மை, ஐஸ்வர்யங்கள், இவைகளின் மேல் மேன்மை பாராட்ட வேண்டாம். அவைகள் அப்படி மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ நம்முடைய தேவன் பேரிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதனால நாம் தேவனை குறித்து இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த தேவன் எப்படிப்பட்டவர், இந்த பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட குணலட்சணங்களை உடையவர். அப்படியே இப்போது இந்த சுவிசேஷ யுகத்தில் இந்த தேவன் யாரிடத்திலே அதிகமான அன்பு காட்டுகிறார் என்பதை குறித்து கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதா என்று
வசனம் சொல்லுகிறது. படிங்கள். யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். என் பிதா உங்கள் பிதா, என் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன். அப்படியே இந்த தேவனை குறித்து நாம் பார்க்கும்போது அவருக்கு எந்தவித துவக்கம் இல்லை, ஆரம்பமே இல்லை, முடிவே இல்லை. அவர் அநாதியாய் எந்தெந்தே கொண்டிருக்கிறார் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அவர் அநாதியாய் இந்த சிருஷ்டிப்புகளுக்கு முன்பதாகவே இருக்கிறார். படிங்கள் 90. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அநாதியாய். அப்படியே சங்கீதம் 93:2 கூட நீர் அநாதியாயிருக்கிறீர், எந்த ஒரு துவக்கம் இல்லை, அங்கே முடிவும் இல்லை. அப்படியாக தேவன் இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட 102:12 சங்கீதத்தில் 102:12 அவர் என்னென்றைக்கும் இருக்கிறார், என்னென்றைக்கும் இருக்கிறார். இன்னொரு படிப்பில் ஊழி ஊழி களமாய் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்னும் அப்போஸ்தலர் பவுல் பேசி இருக்கிற போது அவர் சகலத்துக்கும் நாமக்காரணர் என்று சொல்லப்பட்டது. அதாவது பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரணர். அப்படி என்றால் எல்லாவற்றுக்கும் காரணமானவர். எபேசியர் 3:14-15 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்படியாக வேதம் ஆண்டவர் பிதாவாகிய தேவனை குறித்து அநேக காரியங்களே. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில முதலாவது வந்தது பிரதான நோக்கமே பிதாவாகிய தேவனுக்கு சாட்சி பகரும்படியாக, பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தும் விதமாக வந்திருக்கிறார். இதை குறித்து கூட ஆண்டவர் இயேசு பேசும்போது யோவான் 17ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். அவருடைய நாமத்தை தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் நாமத்தை குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறார். யோவான் அநேக இடத்துல பிதா 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 அவரை அனுப்பினார். நான் சுயமாக வரவில்லை, அவர் சொல்ல கேட்கிறதையே நான் உங்களிடத்தில் பேசுகிறேன் என்று அங்கே பிதா 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 என்று அநேக இடங்களிலே யோவான் அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் பேசுகிறார். அப்படியே நாம் நித்திய ஜீவனை பெறும்படியாக பிதாவாகிய தேவனை அறிய வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்வதுதான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. மாத்திரமில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் போது பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் ஒருவன் பரலோகத்திலே வரான்.
அப்படி சொல்லும் போது பிதாவாகிய தேவனை நாம் சரியாக அறியாமல் இருந்தால் அவருடைய சித்தம் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய குணத்தை நாம் அறிந்து கொண்டு அவருடைய சித்தம் என்னதென்று அறிய வேண்டும் என்றால் நாம் அவரை குறித்து அறிய வேண்டியது ஒரு முக்கியமாக இருக்கிறது. அப்படியே இந்த முழு உலகத்தில் நம்மை கூட பாவத்திலும் அநீதியிலும் இருந்து மீட்டு ரட்சித்து நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு தேவன் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் ஏற்படுத்தினார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை செய்து நிறைவேற்றுகிறவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். இதை குறித்து கூட வசனங்கள் இருக்கிறது. நாம் தரிசனமாக ஏசாயா 6:8 என்ற வசனங்களிலே படிக்கும் போது அங்கே யாரை நான் அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாக போவார் என்று அங்கலாய்க்கிறது போல ஒரு வசனம் சொல்லப்பட்டது. அப்பொழுது அது தேவன் அவர் அந்த மீட்பின் ரட்சிப்பின் திட்டத்திற்கு யாரை நான் அனுப்புவேன் என்று அங்கே பேசும்போது அதற்கு பதிலாக அடுத்த வசனங்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்னும் சங்கீதம் 40:7-8 கூட இதோ வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தம்மை கொடுத்து பூமிக்கு வருகிறார். அப்படியே பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவாகிய தேவனை கண்டவர், வேறு ஒருவரும் காணவில்லை. இதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பேசியிருக்கிறோம். யோவான் 3:13 அங்கே சொல்லும்போது பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் மாத்திரமே பிதாவாகிய தேவனை கண்டவர். யோவான் 6:46 அதை குறித்து படியுங்கள். யோவான் 6:46 தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். வேறு ஒருவரும் கண்டது. ஆனால் இன்றைக்கு அநேகர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தது போலையும் தேவனை பார்த்தது போலவும் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது போலவும் அநேகர் பேசிக்கொள்வார்கள். முற்றிலும் தவறான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே அவரை கண்டவர். அவரை மனுஷரால் காண முடியாது. 1 தீமோத்தேயு 6:16-17 நாம் படிக்கிறோம், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அப்படியே வேறு ஒருவரும் கண்டதில்லை என்று யோவான் 1:18 கூட அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் அதரிசனமானவர். 1 யோவான் 4:12 கூட அந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. அவரை எந்த மனுஷனும் காணவில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே கண்டிருக்கிறார். இன்னும் யோபு புஸ்தகத்தில் நாம் தேவனை அறியவே முடியாது என்று யோபு 36:26 நாம் தேவனை அறிய முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியே யோபு 37:23 கூட அதே காரியத்தை சொல்லப்பட்டது. நாம் அவரை அறிய முடியாது. அப்படிப்பட்டவராக தேவன் இருக்கிறார். ஆனால் எபேசியர் 1:17 அப்படிப்பட்ட தேவனை நாம் அறிவதற்கு ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் கேட்டு செபிக்கிறார். படிங்கள் அந்த வசனம். எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. தேவனை அறிகிற அறிவும்
தெளிந்த புத்தி தரும்படியாக அந்த வேண்டிக் கொள்ளலாம். அப்படி நாம் வேண்டிக் கொள்ளும் போது பிதாவாகிய தேவனை நாம் கொஞ்சமாக அறிந்து கொள்ள முடியும். அப்படியே தேவனை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆனால் தேவன் இருக்கிறார் என்பதற்கான எல்லா ஆதாரங்களையும் தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்னாக வைத்திருக்கிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் நம்முடைய கண்களுக்கு முன்னாக தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் படியுங்கள், 19ஆம் சங்கீதம் 1-4 வசனங்கள். சங்கீதம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை கொடுக்கிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். அவைகளுக்கு பேச்சில்லை, ஆனால் அநேக விஷயங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே பேசாமலே அவர்கள் நமக்கு அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த பேரண்டம், யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறார்கள், பிரபஞ்சம் பற்றி நாம் பார்க்கும்போது பிதாவான தேவனுடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வானம், நாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது வானத்துக்கு ஒரு எல்லை என்பதே இல்லை. அது முடிவில்லாததாக விரிந்து அப்படியாக இருக்கிறது. இந்த வானங்கள், இந்த நட்சத்திரங்கள் குறித்து யோகுவிடம் தேவன் கேட்கும் போது பிதாவான தேவன் முடிவில்லாத இந்த பேரண்டத்தில் நட்சத்திர கூட்டங்கள் பற்றி அங்கே பேசுகிறார். யோகு 38-33 வானின் விதிமுறைகளை நீ அறிந்திருவாயோ என்று யோகுவிடம் கேட்கிறார். அப்படியே 31-32 அங்கே நட்சத்திர கூட்டங்கள் பற்றி பேசுகிறார். நட்சத்திர மண்டலங்களை பற்றி பேசுகிறார். தேவன் இவைகளை பார்த்து நாம் அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளும்படியாக அவர் பேசுகிறார். அப்படியே நாம் அறிந்திருக்கிறோம், நம்முடைய இந்த பூமி என்ற இந்த கிரகம் மில்கி வே கேலக்சி என்று சொல்லக்கூடிய பால்வெளி மண்டலத்தில் இருக்கிறது. இந்த மில்கி வே கேலக்சி இவையெல்லாம் நாம் இப்பொழுது விஞ்ஞானிகளால் ஆராய்ந்து நாம் கண்டு கொள்கிறோம். கொஞ்சமாக ஒரு ஞானம் இவைகளில் நாம் அறிந்திருக்கிறோம். என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்த மில்கி வே கேலக்சி என்று சொல்லப்படுகிற இந்த பால்வெளி மண்டலத்தில் 100 கோடி நட்சத்திரங்கள் இருப்பதாக சொல்கிறார். அதிலே ஒன்றுதான் நம்முடைய சூரியன். இது ஒரு நட்சத்திரம். இந்த சூரியனுக்கு ஒரு சூரிய குடும்பம் என்று சொல்லி 8 கோள்கள், கிரகங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் நம்முடைய பூமி, செவ்வாய், புதன், வெள்ளி. இப்படியாக 8 கோள்கள், அவைகளில் ஒன்று நம்முடைய பூமி. இப்படி பார்க்கும் போது 100 கோடி நட்சத்திரங்கள், இவைகள் ஒவ்வொன்றுக்கும் இப்படியாக கோள்கள், சூரிய குடும்பம் என்று சொல்லப்படுகிற இந்த கிரகங்கள் இருக்கிறது. இப்படி நாம் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் வெறும் இந்த மில்கி வே கேலக்சி என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு கேலக்சி மட்டுமல்ல, சுமாராக 15,000 கோடி கேலக்சி, 15,000 கோடி, 150 பில்லியன் கேலக்சி இருப்பதாக
விஞ்ஞானிகள் சொல்லுகிறார். இன்னும் சொல்லும்போது சில 40,000 கோடி கேலக்சி இருப்பதாக சொல்கிறார். இவைகள் எல்லாம் ஒரு உத்தேச கணக்கு. இது அளவிடவே முடியாத அளவுக்கு இப்படியாக கேலக்சி ரெண்டு வானத்தில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 15,000 கோடி கேலக்சி, அதிலே ஒவ்வொரு கேலக்சிக்கும் 100 கோடி நட்சத்திரங்கள். அந்த 100 கோடி நட்சத்திரங்களுக்கு துணைக்கோள்கள் சூரிய குடும்பம் போல கிரகங்கள் கோள்கள் இருக்கிறது. இவைகளை நாம் அளவுக்கு பார்த்தால் அதனுடைய அளவு எவ்வளவு பெரிதாக இருக்கும். இவைகளை குறித்து இது நாம் அறிந்தது கொஞ்சம் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். உண்மை இதை விட அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இவைகளை எல்லாம் நாம் இப்பொழுது விஞ்ஞான யுகத்திலே அடிக்கடி போன நாட்களில் இருந்து நாம் கொஞ்சமாக அறிவிக்கிறோம். ஆனால் பாருங்கள், தேவனுடைய மனுஷனாகிய தாவீது கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த அந்த தாவீது தேவனுடைய மனுஷன் தேவ ஆவியினாலே இவர்களை எல்லாம் அறிந்து எப்படி எழுதுகிறார் படியுங்கள். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனை மாத்திரம் என்கிறேன். அப்படிப்பட்ட மகிமையை அவர் பார்த்து மனுஷனை நினைக்கிறதற்கு அவர் மாத்திரமாக சங்கீதம் 150 1-2 வசனங்களுடைய அந்த வசனங்கள் படிக்கும் போது அவருடைய வல்லமை விளங்கும். ஆகாயங்களை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனம் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அப்படி சங்கீதக்காரன் அவருடைய மகத்துவத்தை அங்கே பார்த்திருக்கிறார். சங்கீதம் 147 4-5 வசனங்களில் கூட நட்சத்திரங்களை எண்ணி பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார், அறிவு அளவில்லாதது என்று. யோபு புஸ்தகத்தில் யோபு 26:13-14 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இவைகள் இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவருடைய கிரியைகளில் கடைக்கோடியானவைகள். இது கொஞ்சம் நாம் கேள்விப்பட்டது கொஞ்சம் என்று எழுதுகிறார். இப்படியாக இந்த சிருஷ்டிப்புகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அவைகள் ஒரு முடிவற்றதாயிருக்கிறது. அப்படி என்றால் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? இவைகளை நாம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். நாம் இருக்கிற இந்த பால்வெளி மண்டலத்தில் 100 கோடி நட்சத்திரங்கள். அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் துணைக்கோள்கள். அப்படியே பாருங்கள், 150 பில்லியன் 15,000 கோடி கேலக்சிஸ் இருந்தால் அந்த 15,000 கோடி கேலக்சியில இன்று 100 அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களுக்கு துணை கோள்கள் கிரகங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த பால்வெளி மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கேலக்சியை அதை கடந்து செல்வதற்கு அதனுடைய ஒரு தூரம் எவ்வளவாக இருக்கிறது என்று கணக்கு விஞ்ஞானிகள் சொல்லும் போது
இந்த பால்வெளி மண்டலத்தை கடந்து போவதற்கு 1,00,000 ஒளி ஆண்டுகள் ஆகும். அது எவ்வளவு ஸ்பீட் என்றால் ஒளியின் வேகத்தில் சென்றால் 1,00,000 ஒளி ஆண்டுகள் ஆகும் என்று சொல்கிறார். ஒளி எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு வேகத்தில் போகிறது என்றால் ஒரு செகண்ட்ல 1,86,000 மைல் ஸ்பீட்ல ஒளி போகுது. நம்ம கிலோமீட்டர்ல சொல்லும்போது 3,00,000 கிலோமீட்டர் ஒரு செகண்ட். இந்த வேகத்துல போனா 1,00,000 ஒளி ஆண்டுகள் அந்த ஒளியின் வேகத்துல டிராவல் பண்ணா அந்த மில்கி வே கேலக்சியை கடந்து போக முடியும் என்று சொல்கிறார். அப்படி இருந்தார் பாருங்கள், 150 பில்லியன் கேலக்சி இவைகளுடைய அந்த டிஸ்டன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும். இந்த வானம், பிரபஞ்சம், அது எல்லையே இல்லாததாக இவைகளை நாம் நினைக்கும் போதே இவைகள் நமக்கு தலை சுட்டுகிறதாக இருக்கிறது. ஒரு கற்பனைக்கெட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால சங்கீதங்களிலே நாம் படித்தோம் 19ஆம் சங்கீதத்தில் அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனாலும் பகலுக்கு பகல் வார்த்தைகளை தேவனுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வானங்கள் இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. தேவனை சொல்லிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த கொடை காலம் இருக்கிறது. பகல்ல அங்கே வெயிலில் சூரிய வெளிச்சத்தில் போய் நின்றால் அதனுடைய வெப்பம் எவ்வளவாக இருக்கிறது. அது ஒரு வார்த்தையாக தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்மை அதே இரவு நேரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சந்திரனின் வெளிச்சம் அப்படியே குளிர்ச்சியாக அது நமக்கு தேவனுடைய மகத்துவத்தை, அப்படியே தென்றல் காற்று இவையெல்லாம் தேவனுடைய மகத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தை இல்லை, ஆனாலும் தேவனை அவைகள் அங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 97:6 சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். எல்லா ஜனங்களும் மகிமையை காண்கிறார்கள். இப்படிப்பட்ட நம்முடைய பரம தகப்பனை குறித்து, லோகத்தின் தேவனை குறித்து சங்கீதம் 111:9 அங்கே சொல்லும் போது அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. இங்கிலீஷ்ல ஹோலி அண்ட் ரெவரன்ஸ், பயபக்திக்குரியவர். பூமியில் ஒரு அதிகாரியை பார்த்தா நம்ம எப்படி எவ்வளவாக்கு மரியாதை கொடுக்கிறோம். அப்படி என்றால் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்த தேவன் அவருக்கு எவ்வளவு ஒரு பயபக்தி காண்பிக்க வேண்டும். இந்த ரெவரன்ஸ், ஹோலி, பரிசுத்தமும் பயங்கரமானவர் என்ற நாமம் அவருக்கு மாத்திரமே உரியது. ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தங்கள் பேருக்கு முன்னாக ரெவரன்ஸ் இந்த நாமம் தேவனுக்கு மாத்திரம் உரியது. நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே சங்கீதம் 47:2 கூட அவர் பயங்கரமானவரும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார் என்று
இருக்குது. வசனம் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். நாம் அவருடைய சிருஷ்டிப்புகளை, அவருடைய வானம் இருக்கிற அந்த கேலக்சி, எப்படி அந்த பேரண்டம், இவைகளை குறித்து எல்லாம் நாம் பார்த்தோம். 150 பில்லியன் கேலக்சி, இவைகளை நாம் பார்க்கும்போது நம்முடைய நாம் கண்களால் நாம் பார்க்கக்கூடிய சூரியன், தேவனுடைய பார்வையில் எவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஆனால் நம்முடைய நாம் பார்க்கிற இந்த சூரியன் எவ்வளவு பெரியது என்று கணக்கு சொல்லுகிறார்கள் என்றால், நம்முடைய பூமியை போல 3 லட்சம் பூமியை அந்த சூரியனுக்குள்ளே அவ்வளவு 3 லட்சம் மடங்கு பெரியது பார்க்கிற. அப்படி என்றால் தேவன் இந்த பூமியை பார்க்கும்போது அது எவ்வளவாக தேவனுடைய பார்வையில் ஒரு சிறியதாக, அப்படியே இந்த பூமியை நாம் பார்க்கும்போது உலகம் 194 நாடுகள், 94 இப்படிப்பட்ட இவ்வளவு தேசங்கள் நம்முடைய பார்வையிலே பெரிய உலகம், பெரிய தேசம். அதில் இருக்கிற ஜனங்கள் 750 கோடி ஜனங்கள், கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். இவ்வளவு கோடி கோடி ஜனங்கள் நம்முடைய பார்வையில் அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது தேவன் அதற்கு ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 40:15. இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலையில் தொங்கும் தூளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எனப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். அதாவது ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி, அதாவது அது ஒரு பக்கெட்டில் இருக்கிற ஒரு துளி தண்ணி போகும். அதை இங்கிலீஷில் சொல்லும் போது ட்ராப் இன் ஏ பக்கெட். ஒரு பக்கெட்டில் இருக்கிற ஒரு ட்ராப் போல துளி ஜனங்கள் அப்படியே தராசில் படியும் தூசு, கண்ணுக்கு காணாத ஒரு தூசு போல தேவனுடைய பார்வையில் இவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படியே 17ஆம் வசனம், அதிலேயே சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூரியத்தில் சூன்யமாகவும் சூரியத்திலும் சூன்யம் மாயையாகவும் எனப்படுகிறார். ஒன்றுமில்லை, ஜீரோ. தேவனுடைய பார்வையிலே ஜீரோ, ஒன்றுமே இல்லை. தேவன், அப்படிப்பட்ட தேவனை நாம் யாருக்கு ஒப்பிட முடியும்? படிகள் 25, 26 கூட. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். உங்கள் கண்களை எடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவர் ஆமே. யாருக்கு அப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கற்பனைக்கு எட்டாக, நம்முடைய ஒரு அறிவுக்கு எட்டாக, யோசனைக்கு எட்டாதவராக அப்படிப்பட்ட பிதாவான தேவன் நம்முடைய அப்பா. எவ்வளவு ஆச்சரியம்! அவரை நாம் அப்பாவாக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். வசனம் இல்லை, அதை படிக்கும் போது சங்கீதம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும். அப்படியே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே
பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று நம்முடைய அப்பா அவர் நம்மை பிள்ளை என்று அழைக்கிறதுனால அன்பு எவ்வளவு பெரியது. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் உலகம் அறியவில்லை. உலகம் அந்த தேவனை அறியவில்லை. ஆனால் உலகம் அவர்கள் கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள், அது ஒரு நாள் கூட இருக்கலாம், மண்ணால் இருக்க கல்லு, ஐம்பொன்னால் இருக்கலாம். இப்படிப்பட்ட சிலைகளையும் சிருஷ்டிகளையும், சூரிய நமஸ்காரம், இன்னும் சில மிருகங்கள், காளை, பசு, இன்னும் எலி, இப்படியாக இவர்கள் உலகம் தேவனை பார்ப்பதற்கு எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. தேவனுடைய பார்வை, தேவனை அவர்கள் கோபப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிருஷ்டிகளையும் மிருகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறார் தேவன். ஆனாலும் எவ்வளவோ பொறுமையோடு இருக்கிறார். எல்லா மனுஷரும் தேவனுடைய மகத்துவங்களை காண்கிறார்கள். நாம் படிக்கும் போது ரோமர் நிருபத்தில் 1:20 காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் எல்லா சிருஷ்டிப்புகளிலும் நாம் தெளிவாக காண்கிறோம். ஆனாலும் 21 படிகள், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமல் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்படி தேவனை அறியாமல் சோதரியாமல் இருக்கிறதுனால அவர்கள் இருதயம் இருளடைந்தது. உண்மையாகவே நாம் தேவனை அறிந்து கொண்டு அவரை சோதரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இருதயம் இருளடைந்தது. 22 அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊர் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பெரிய ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள். பெரிய தலைவர்கள் எல்லாம் போய் அவர்களுடைய விக்கிரகங்களுக்கு முன்பதாக பைத்தியமாக இருக்கிறது. உண்மையான தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ மனிதர்களில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய இந்த தேவனை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று நாம் பார்க்கும்போது சில அடையாளங்கள் மூலமாக வேதத்தில் அவருடைய குணாம்சங்கள் எப்படிப்பட்டது என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படியுங்கள். வெளிப்படுத்தின 4:2 உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் யார் என்று அதை 5:13 படியுங்கள். 5:13 அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் 5:13 வெளிப்படுத்தல் 5:13 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் நம்முடைய பிதாவான தேவன், ஆட்டுக்குட்டியானவருக்காக தெரியும் இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவான தேவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே 6ஆம் வசனம் படிங்க. 4:6 வெளிப்படுத்தல்.
அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அதாவது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அப்படி என்றால் அங்கே அது தேவனை அடையாளப்படுத்துகிறது. அந்த தேவனுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை அங்கே சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் என்றால் இது அவருடைய சகல சிருஷ்டிகளையும் அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. சிங்காசனம் இருக்கிறது. அங்க சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அதில் முதலாம் ஜீவன் எப்படி இருக்கிறது? சிங்கம். அடுத்தது காளை. அடுத்தது மனுஷ முகம். இது கழுகு. இப்படி 4 ஜீவன்களை குறித்து அங்கே பேசப்பட்டது. நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாமே ஒரு அடையாள வாசியிலே எழுதப்பட்டது. எல்லாம் அடையாளமாக எழுதப்பட்டது. அப்படி என்றால் இவைகள் தேவனுக்குள்ளாகவும் அவருடைய சிருஷ்டிகளுக்குள்ளாகவும் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்பொழுது இவைகள் அவருக்குள்ளிருந்து அவருடைய எல்லா கிரியைகள் எல்லா சிருஷ்டிப்புகளின் மேலும் அந்த காரியங்கள் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. முதலாவது பார்க்கும்போது அங்கே மிருகம் முதலாவது காணப்படுகிற மிருகம் சிங்கத்திற்கு சாயல். சிங்கத்தின் சாயல் என்று சொல்லும் போது அது குணாதிசயங்களை அதனுடைய தனித்தன்மையை அடையாளப்படுத்துகிறது. சிங்கம் நமக்கு தெரியும். சிங்கம் காட்டுக்கே ராஜா. அநேக மிருகங்கள் இருக்கிறது. சிங்கத்தை விட பெரிய யானை இருக்கிறது. ஆனால் சிங்கம் காட்டுக்கு ராஜா என்று சொல்கிறார். அப்படி என்றால் அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அது வல்லமை. சிங்கத்தின் அந்த கச்சனை, அந்த சாயல், அது ராஜா என்று அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. அது வல்லமை, தேவனுடைய வல்லமை அடையாளப்படுத்துகிறது. அங்கே நாம் ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமிடத்தில் சொல்லும் போது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமமாக நடந்து கொள் என்று சொல்லப்பட்டிருந்தால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்வது சர்வ வல்லமையினால் சகலத்தையும் வெறுமையிலிருந்து இல்லாததிலிருந்து உருவாக்கி அவர் அவைகளை ஜீவனற்றதாய் இருப்பதை ஜீவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே நாம் படிக்கும் போது அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. வல்லமையின் தேவன். அப்படியே எபிரேயர் 11:3 இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது என்று அங்கே சொல்லுங்கள். அப்படியே சங்கீதம் 33:6-9 வசனங்களில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட தேவனாக இருக்கிறார். அப்படியால் சிங்க முகம் வல்லமை அடையாளப்படுத்துது. 2வது காளைக்கு பார்க்க அந்த காளை அதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் காளையை அங்கே பாவ நிவாரணம் வழியாக செலுத்துவார்கள். அது தேவனுடைய ஒரு நீதியை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. தேவன் பரிபூர்ண நீதி உடையவர்.
அவர் பரிசுத்த தூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வசனம் கூட நமக்கு சொல்லும் போது சங்கீதம் 97:2 நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்றார். நீதி நியாயம். சங்கீதம் 89:14 கூட நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் அவர் பாப்பா நீதியிலும் நியாயத்திலும் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே மூன்றாவது மனுஷ முகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் மனுஷ முகம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் பார்க்கும்போது மனுஷனை தேவ சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் சிருஷ்டித்தார் என்று இப்போது பாவத்தில் விழுந்திருந்த மனுஷனானாலும் அவனிடத்திலும் கொஞ்சம் அன்பு இருக்கிறது. வேதத்திலே தேவனுடைய அன்பை குறித்து நாம் அநேக வசனங்கள் படிக்கிறோம். யோவான் 4:8-9 படித்து பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே 16ஆம் வசனம் படித்து 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் கிடைத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்புறதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அன்பு குறித்து நாம் அநேக வசனங்கள் யோவான் 3:14 படிக்கிறோம். அப்படியே ரோமர் 5:7-8 நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்குகிறார். இதெல்லாம் அன்பை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. அப்படியே 4வது முகம் கழுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கழுகு என்று அடையாளப்படுத்துகிறது என்றால் இந்த கழுகு நாம் அறிந்திருக்கிறோம் மிக உயரத்திலே பறக்கும். அதனுடைய கண்கள் அந்த உயரத்திலிருந்து பூமியிலே அங்கே இருக்கிற சிறிய ஒரு எலியை கூட அது கண்டுபிடித்து வேகமாக அதை வந்து பிடித்து கொள்ளும். இது தேவனுடைய ஞானம் அறிவை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஞானத்தினால் திட்டமிடுகிறார். வரப்போகிற காரியங்களை முன்னமே அறிகிறவராக இருக்கிறார். ஒரு வசனம் படிங்க. ஏசாயா 46:10. ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வம் காலம் முதல் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அவர் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வம் வரப்போகிறதை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்படியே ஞானம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்படியே ரோமர் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களை நாளும் எவ்வளவு இந்த தேவனுடைய ஞானம், இந்த வல்லமை, அன்பு, நீதி வேதத்திலே நாம் ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் அவருடைய எல்லா அனுகூலத்தின் தெய்வீக திட்டத்தின் மேல் வெளிப்படுகிறதே. இப்படியாக தேவன், பரலோகத்தின் தேவன், நம்முடைய பரம தகப்பன், ஞானம், அன்பு, நீதி, சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனாலும் இந்த உலகம் தேவனை அறியாமல் பாவத்தில் அநீதியிலே இருந்து கொண்டு சிருஷ்டிகளையும் தங்கள் கையினால் செய்யப்பட்ட அநேக
விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் பொறுமையோடு நம்முடைய பாவம் அநீதிகளை எல்லாம் தூரமாக வைத்துவிட்டு நம்மை ஒரு குழந்தையாக பாவித்து நம்மை அன்பு பாராட்டி கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 145:8-9 கர்த்தர் இரக்கமும் மகா ஒழுக்கமும் நீடிய சார்ந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் அன்புபடியாக இருக்கிறது. மனுஷன் பாவத்திலே தேவனுக்கு விரோதமாக அவருடைய கையின் கிரியைகளை வணங்கிக் கொண்டிருந்தாலும் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 103 அங்கே 10 நாம் பார்க்கும் போது நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல் இருக்கிறார். இப்படி தேவன் பொறுமையாக இருக்கிறார். தேவன் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். இந்த மனுக்குலம் ஒரு நிமிடம் கூட ஏனென்றால் எல்லாம் அவருடைய கிரியைகளாய் இருக்கிறது. நாம் சுவாசிக்கிற காற்று தேவன் அவைகளை சிருஷ்டித்து பூமியில அனுப்புகிறார். ஆமோஸ் 4:13 காற்றை சிருஷ்டித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியே நாம் பார்க்கும்போது எரேமியா 10:13 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மழை, மின்னல், காற்று இவையெல்லாம் அவர் பூமியில வீசும்படியாக செய்து பண்டக சாலையிலிருந்து திறந்து விடுகிறார் என்று எரேமியா 14:22 படிங்கள். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணுவீர். தானாய் மழை பெய்ய பண்ணுமோ? பிறவினால தெய்வங்கள் மழையை பெய்ய பண்ணக்கூடுமோ? தேவன் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். எரேமியா 51:16 அப்படியே அப்போஸ்தலர் 14:17 வானத்திலிருந்து அவர் மழையிலே செழிப்புள்ள காலங்களை தந்து நம்மை ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணலாம். எல்லாவற்றையும் தந்து பொறுமையாக தேவன் தம்மை குறித்து சாட்சி. இந்த காற்று அப்படியே தேவன் நிறுத்தி போட்டார். என்ன ஒரு நிமிடம் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போகும். அப்படியே மழை பெய்யலைன்னா நமக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எல்லாம் போகும்போது நிறைய காய்கள், பழங்கள், மளிகை சமல, அரிசி, எல்லாம் துவரம், பருப்பு, எல்லா காரியங்களும் அங்கே நிறைந்து இருக்கிறது. எப்படி தேவன் மலையை பெய்து எல்லாவற்றையும் விளைய செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் தேவன் மீண்டும் நம்மை அணைத்துக் கொண்டு ஆதரிக்கிறார், அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய இந்த தேவனுடைய அன்பு, தேவனுடைய தெய்வீக குணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் அதை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லும் போது என்னை கண்டவன் பிதாவை, அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அப்படியாக நாம் தேவனை அறிந்து கொள்ளலாம். அதனால ஆண்டவர் இயேசு என்று சொல்லும் போது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ள. அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே நாம் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய படிப்பு, அதிகாரம்,
எவ்வளவு உலகத்திலே சம்பாதித்திருந்தாலும் அது எல்லாம் வீண், எல்லாம் வீண். நாம் பார்த்திருக்கிறோம், பெரிய தலைவர்கள், பெரிய ஞானிகள் எல்லாம் அங்கே கழிந்து போகிறார்கள். அதனால வேதத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். பெரிய ஞானி வேதத்தில் நாம் படிக்கும் போது மனுஷர்களிடத்தில் சாலமோன் ஞானி பிரசங்கி 12:13 சொல்லும் போது, காரியத்தின் கடைசியை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைப்பொருள் எல்லா மனுஷன் மேலும் உள்ளது கடமை. இதுதான் கடமை. தேவனுக்கு பயந்து வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டியது மனுஷனுடைய கடமையாயிருக்கிறது. இப்போ மனுஷனை தேவன் படைத்ததின் நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது அதற்கு வேதம் பதில் சொல்லுகிற அப்போஸ்தலர் 17:26-27 படிக்கிறதாக அப்போஸ்தலர் 17:26-27. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மை ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நம்ம எல்லாம் அந்த இடத்துக்கு குடியிருக்க செய்து அவரை எப்படியாகிலும் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக பூமியில வைத்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஜீவன், ஜீவ மூச்சாயிருக்கிறார். அதனால் ஆண்டவர் இயேசு கூட சொல்லும்போது, இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்படியே இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று நாம் சொல்லுகிறோம், 1000 வருட அரசாட்சி வருகிறது. அந்த ராஜ்யத்தில் பிரதானமான வேலை என்ன என்று பார்க்கும்போது, தேவனை மனுஷர்கள் அறிந்து கொள்வது. அதுக்குத்தான் தேவனுடைய ராஜ்யம். இதை குறித்து கூட வசனம் இருக்கிறது, நாம் படித்திருக்கிறோம். ஏசாயா 2 எல்லா ஜாதிகளும் அங்கே ஓடி வருவார்கள், அவர் தமது வழிகளை அவர்களுக்கு போதிப்பார். அப்படியே எரேமியா 16:19-21 படித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 17:7-8 வசனங்கள் இருக்கின்றன. ஏசாயா 17:7-8 காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். அக்காலத்திலே எல்லா விக்கிரகங்களையும் தள்ளி அது ஒன்றும் யூஸ்லெஸ். தன்னை உண்டாக்குனவரையே நோக்கி. அப்பொழுது அங்கே நாம் படிக்கிறோம், ஏசாயா 11:9 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல எல்லாரும் கர்த்தரை இதனால் நிறைந்திருப்பார்கள். ஆபத்தும் 2:14 கூட இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு அந்த ஜனங்களின் நிலை எப்படி இருக்கும் என்றால், தேவனை அவர்கள் துதித்து ஆர்ப்பரிப்பார்கள். வெளிப்படுத்தல் 5:13 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லா ஜனங்களும் வந்து தேவனை பொழுது பணிந்து கொள்வார்கள். 5:13 படிக்கிறார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இப்பொழுது நாம் பார்க்கும் போது இடமாகிய தேவன் குறித்து இந்த புதிய ஏற்பாட்டில் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களிடம் பரலோகத்தின் தேவனை அப்பா என்று அழைக்கும்படியாக அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் போது மத்திய 6:9 பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கும்படியாக இயேசு சொல்லுகிறார். அதே பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட உறவு கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் இயேசு அப்படியாக
பரலோகத்தின் தேவனை அப்பா என்று அழைக்க நம்மை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்த அப்பாவை, பரலோகத்தின் தேவனை, பிதாவாகிய தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது அப்பா என்றால் என்ன அர்த்தம்? தந்தை, தந்தாய். எதை தந்தாய்? ஜீவன். ஜீவனை தந்தவர். உலகத்திலே நமக்கு அப்பா இருக்கிறார். ஆனால் இவர் உலகத்தில் இருக்கிற அப்பாக்களை போல அல்ல. அவர் பரம பிதா. அவர் போல யாருமே ஆக முடியாது. ஏனென்றால் அவரே எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். வசனம் படித்துக் கொள்ளுங்கள். தானியேல் 5:23 அங்கே ராஜா பெல்ஷாத்சாரிடம் சொல்லப்பட்டது, தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்தீர் என்று. இந்த பரமபிதா அப்பாக்களுக்கெல்லாம் ஃபாதருக்கெல்லாம் பரமபிதா. யோபு 12:10 கூட சகல பிராணிகளின் ஜீவன், மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த தேவன் அவர்கள் யார் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்? அநேகர் ஜெபிக்கிறார்கள். பிற மதஸ்தர்களும் அங்கே சாமி முன்பதாக விண்ணப்பங்களை வைக்கிறார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று நாம் பார்க்கும் போது, இப்பொழுது புது சிருஷ்டிகளாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த சபை ஒரு அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். நமக்கு தெரியும், 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் ஒழிந்து போயிட்டு எல்லாம் அந்த புது சிருஷ்டிகளின் ஜெபத்தை தான் இதை நாம் அர்ப்பணித்த ஜனங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கூட தேவ சித்தத்துக்கு விரோதமாக செபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. எதையாகவும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி நாம் செபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது நான் ஒரு 2 காரியத்தை பார்த்து நான் முடித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பிதாவாகிய தேவனை குறித்து பொதுவாக கிறிஸ்தவர்களிடம் 2 தவறான பார்வை இருக்கிறது. அது என்ன என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது, பிதாவான தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பட்சிக்கிற அக்னியை போன்றவர் என்று சொல்லி அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளாதவர்களே எல்லாம் அவர் நரகத்திலே அழித்து போடுவார். உதாரணத்துக்கு நாம் சொல்லும் போது, ஒரு பழுக்கு காய்ச்சிய ஒரு இரும்பை அதை தொட்டால் என்ன ஆகும்? அப்படிப்பட்டவர் அவர். அப்படியே ஒரு 100 மெகாவாட் மின்சாரம் பாய்க்கிற ஒரு மின் கம்பியை தொட்டால் என்ன ஆகும்? அப்படிப்பட்டவர் அவர் என்று. இப்பொழுது அவரை பின்பற்றுகிறவர்களை மாத்திரம் அவர் ரட்சிக்கிறார், மற்றவர்களை எல்லாம் நரகத்திலே அழித்து விடுகிறார் என்ற ஒரு பார்வை. ஆனால் தேவன் சர்வ வல்லமையுடையவர் தான், அவர் நீதி செய்கிறவர் தான். ஆனால் அதே சமயத்தில் அவர் அன்பு மனதுருக்கமுடையவராகவும் இருக்கிறார். எல்லாரையும் அப்படியாக நரகத்தில் போட்டு அழித்து விடுகிறவர் அல்ல.
அவரை ஒரு கொடூரமானவர் போல அநேகர் சித்தரிக்கிறார். இப்பொழுது சபை அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு, நிச்சயமில்லாத நரகத்திலே. அப்படி அல்ல, இது தவறான பார்வை. தேவன் தம்முடைய கொள்கையில நாம் பார்த்தோம் 4 குணங்கள். அந்த 4 குணங்களிலும் அவர் சமநிலையை கடைபிடிக்கிறவராக இருக்கிறார். அன்பு, ஞானம், நீதி, வளம். இந்த 4 குணங்களிலும் சமநிலையை கடைபிடிக்கிறார். இதற்கு நமக்கு ஒரு நிழலாக அங்கே எசேக்கியா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதிலே ஒரு விஷயம், அதிலே அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், படிகள் எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நான் அந்த ஜீவன்களை பார்த்துக் கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படித்த பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல. அங்கே 4 சக்கரம் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறதாக. இந்த சக்கரம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நம்ம தெரியும், காலச்சக்கரம், வாழ்க்கையை ஓட்டம் காலச்சக்கரம் என்று சொல்வார்கள். தேவனுடைய தெய்வீக திட்டம் கடந்து செல்லும் காலத்தை அது அடையாளப்படுத்துகிறது. அப்படியே அந்த சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது என்றால், தேவனுடைய 4 குணலட்சணங்களும் தேவன் அவைகளை ஒன்றாக இணைத்து செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் ஒரு இடத்தில் அன்பு காண்பிக்கு வரும்போது அங்கே கூடவே அந்த நீதி, வல்லமை, ஞானம் சேர்ந்து. உதாரணத்துக்கு நாம் அங்கே முதலாவது ஆதாம் ஏவாள் இவர்களை பார்க்கும்போது, ஏதெனில் இந்த பழத்தை நீ புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய், இது தேவ நீதி அங்கே சொல்லப்பட்டது. அவர்கள் புசித்து விட்டார்கள். அங்கே புசித்தவுடனே அவர்களுக்கு அந்த நீதியாகிய சாவு வரக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த ப்ராசஸ் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அங்கே வியர்வை சிந்தி புசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த மரணத்துக்குரிய எல்லா ப்ராசஸ் அங்கே நீதி நிறைவேற தொடங்கிவிட்டது. ஆனால் கூடவே அன்பு வந்து விட்டது. அவர்களுக்கு ஒரு அங்கே தோல் உடை அங்கே கொடுக்கப்படுகிறது. கூடவே அன்பு, ஞானம், அவருடைய ஞானத்திலே தெய்வீக ரட்சிப்பின் திட்டம் அங்கே வெளியாக்கப்படுகிறது. இப்படித்தான் தேவனுடைய குணங்கள் அது அப்படியே ஒன்றுக்குள் ஒன்றாக பின்னி பிணைந்து காணப்படுகிறது. தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அது 4 குணங்களும் சமநிலையிலே அங்கே செயல்படுத்துவதாக இருக்கிறது. சங்கீதங்களிலே நாம் படிக்கும் போது சங்கீதம் 103:9 அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அப்படியே சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பூட்டாம். சாயங்காலம் என்றால் இந்த சுவிசேஷ யுகம் முடிவரையிலும் அந்த உத்தரவுகள் பாவத்து நிமித்தம் எல்லா அழுகை, வியாதி, யுத்தங்கள், கலகங்கள், இந்த சுவிசேஷ யுகம் முடிந்து தேவனுடைய ராஜ்யம் வரும்போது கழிப்பு, சந்தோஷம் உண்டாகும். இப்படி தேவன் எல்லாரையும் அப்படியே நரகத்துக்கு அளிக்கிறவர் அல்ல, தேவன் நீதி செய்கிறவராக
இருக்கிறார். அதே சமயத்தில் அன்பு. இரண்டாவது ஒரு பார்வை எப்படி என்றால், தேவனை மிகுந்த அன்பின் ஸ்வரூபியாக அங்கே காண்பிக்கிறார்கள். கருணை கடலாக காண்பிக்கிறார்கள். அன்பே உருவானவராக காட்டுகிறது. அதனால எப்படிப்பட்ட பாவங்கள் செய்தாலும் அவர்களை திரும்ப கொண்டு வந்து விடுவார். எல்லாரையும் தேவன் ரட்சிக்கிறார், ஒருவரையும் அழிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு சிந்தை, இது கூட தவறாக இருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார், உண்மைதான். இது நம்முடைய பார்வையிலே சரியானது போல தோன்றும், ஆனால் இது தவறான ஒரு பார்வை. தேவன் எல்லாரையும் ரட்சிப்பது இல்லை. அப்படி செய்துவிட்டால் முதலாவது வந்து நிற்பது லூசிபர் என்ற சாத்தான். எவ்வளவு ஆதி முதல் அவன் மனுஷ கொலை பார்த்ததன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். அந்த லூசிபருக்கு தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் போது சாத்தானுடைய தீர்ப்பு குறித்து, உன்னை நான் பூமியிலே சாம்பலாக்குவேன் என்று எசேக்கியேல் 28:18-19 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இது ஒருபோதும் நீ இருக்க மாட்டாய், உன்னை நான் சாம்பலாக்குவேன். சாத்தான் அழிக்கப்பட போகிறார். அப்படியே இதை குறித்து நாம் படிக்கும் போது இந்த சாத்தானோடு ஒரு சில கூட்டத்தார் நம்ம படிக்கும் போது மற்ற 25:41 அங்கே 1000 அரசாட்சி முடிவில் அங்கே ஒரு வகுப்பார் அழிவு போகிறார்கள். படிங்கள் அந்த வருஷம் 25:41 25. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பார்த்தீங்களா? அங்கே இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே. அப்போ ஒரு வகுப்பார் சபிக்கப்பட்டவர்களா சாத்தானோட அழிவுக்கு போகிறார்கள். அப்போ எல்லாரையும் அவர் ரட்சிப்பது இல்லை. இது குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. அதாவது தேவன் நீதியை கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு அவகாசம் கொடுக்கிறார். அப்பொழுது தேவனை அறிந்து கொண்டு அவருக்கு நீதியை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாத வகுப்பார் அங்கே அழிவுக்கு போய்விடுவார்கள். இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 7:10 வசனங்களில் அங்கே 1000 வருட முடிவில் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். வந்து அந்த ஜனங்களை சோதிப்பான், பாவம் செய்யும்படியாக தூண்டுவான். அப்பொழுது சில ஒரு வகுப்பார் கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு சாத்தான் போவார்கள். அங்கே நாம் படிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அச்சிட்டு போட்டது என்று தேவனுடைய தீர்ப்பு வந்துவிடும். அது 2ஆம் மரணமாக இருக்கும். அதன் பிறகு எந்த நம்பிக்கையும் இல்லை. இதை குறித்து இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேல் 47:1 நாம் படிக்கும்போது, அங்கு ஆலயத்தின் வாசற்படியிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறதை அங்கே பார்க்கிறார். அதை நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 47:1 அங்கே படிக்கும் போது அது அந்த தண்ணி போகுமிடமெங்கும் சுத்தமாக்கப்படுகிறது. அந்த அளவு சொல்லப்படுகிறது. முதலாவது கண்கால் அளவு, அடுத்து முழங்கால் அளவு, அடுத்து இடுப்பளவு, அடுத்து நீச்சல் ஆழம். இப்படியாக அந்த தண்ணி அப்படி வளர்ச்சி. அங்கே 9ஆம் வசனத்தில் படிக்கும்போது அந்த தண்ணீர் போகுமிடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகிறது. ஆனாலும் பாருங்கள் 11ஆம் வசனம் படியுங்கள். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். பார்த்தீங்களா? சில பகுதியாக ஆரோக்கியம் உப்பாகவே விட. இதுதான் அந்த வகுப்பார். சில
கற்றுக்கொண்டாலும் அந்த நீதியை பின்பற்ற மாட்டார்கள். இது ஏசாயா 26:10 கூட நம்ம படிக்கிறோம், படித்துக் கொள்ளுங்கள். அதனால எது சரியான பார்வை என்று நாம் பார்க்கும்போது, முழு உலகத்தையும் எல்லாரையும் அவர் அழிப்பதும் இல்லை, எல்லாரையும் ரட்சிப்பதும் இல்லை. முழு உலகத்துக்கும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த அறிவுக்கு வரும்படியாக எல்லாரையும் அழைக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கீழ்ப்படிந்து வருகிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பை, இதிலே இந்த ரட்சிப்பில பல தகுதி ஒரு நிலை இருக்கிறது. தகுதி அது ஒரு போல தேவன் அப்படிப்பட்ட ரட்சிப்பில படிநிலைகளை வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரியும். இப்பொழுது சுவிசேஷ யுகத்தில் அநீதி நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் நீதியாக நடப்பது மிகுந்த கஷ்டம். நீதியாக நடந்த ஆண்டவரை சிறைத்துக் கொண்டு அவருடைய பாதச்சுவடுகளிலே பின்பற்றி அவரை போல நீதியில் வாழ்ந்து அவருக்கு சாட்சியாக அவரை போல ஆகும்போது அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பெரிதான ஆசீர்வாதம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் சுதந்திர சரீரம் வந்திருப்பார். அவரோடு கூட வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு மேலான அதிலே கொஞ்சம் அப்படியாக தவறுகிறவர்கள் திரள் கூட்டவர்கள். 2ஆம் பரிசுத்தர் அவர்களுக்கு சிங்காசனம் இல்லை, அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து வெளிப்படுத்தல் 7:14 7:9 நம்ம படிக்கிறோம். திரள் கூட்ட இது சங்கீதங்களில் 45:14 தோழிகளாக சபை மனவாட்டியாக இவர்கள் தோழிகளாக ஒரு வகுப்பார். இப்படியாக பிரிவினைகள் தகுதி நிலைகள் இருக்கிறது. அதன் பிறகு பிதாக்கள், அதன் பிறகு இஸ்ரேல் ஜனங்கள், உலக ஜனங்கள், இப்படியாக படிநிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ரட்சிப்பு எல்லாருக்கும் ஒன்று போல. இதை குறித்து இன்னும் நாம் தொடர்ந்து அடுத்து வருகிற பாடங்களில் இன்னும் ஒரு பாகம் இதில் இருக்கிறது. நீங்கள் கேளுங்கள். அடுத்த பாகத்தில் சபையை தேவன் எப்படியாக நடத்துகிறார், அவர் அந்த சபைக்குள்ள ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் வருகிற அடுத்த பாகத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகளை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வார்த்தை ஆசிரியர்